ஒரு நிறுவனத்தின் 25 ஆண்டுகால வளர்ச்சி என்பது சாதனை மட்டுமல்ல, ஒரு சகாப்தம். ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளரின் அன்பின் அடையாளம், ஆதரவின் பிரம்மாண்டம். பிற நிறுவனங்களில் தன்னை வேறுபடுத்தி தன்னிலை உணர்ந்து புதுநிலை எட்டிய ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தை காண வாருங்கள். தமிழகத்தின் முன்னணி நிறுவனமான பச்சையப்பா சில்க்ஸ் நிறுவனர் திரு சுந்தர் கணேஷ் அவர்கள். உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட இதயம் நல்லெண்ணெய் நிறுவனர் திரு VR முத்து அவர்கள். தென் தமிழகத்தின் அதிரடி வளர்ச்சியில் வேலவன் ஹைபர் மார்க்கெட் நிறுவனர் திரு ஆனந்த் அவர்கள். ஆத்தூரில் ஆரம்பித்து மக்கள் மனம் மகிழும் சுவையால் வளர்ச்சியை காணும் ஹோட்டல் பானு பிருந்தாவன் நிறுவனர் திரு தமிழ்செல்வன் அவர்கள். அந்தமானில் ஒரு தனி ஆட்சி நடத்தும் சூர்யா மஹால் நிறுவனர் திரு ராஜா அவர்கள். ருசியிலும் தரத்திலும் உழைப்பிலும் இமயமாக செயல்படும் கணேஷ் பேக்கரி நிறுவனர் திரு ரவிமாணிக்கம் அவர்கள். பல்லாயிரக்கணக்கான மக்களை கொள்ளை கொண்ட தேசிங் ராஜா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நிறுவனர் திரு தேசிங் ராஜன் அவர்கள். கேட்டரிங்கில் ஆரம்பித்து சேவையில் சுவையை கூட்டி சென்னை வரை தாங்களை உயர வைக்கும் மதுராம் ஹாட்ஸ்பாட் நிறுவனர் திரு மணிகண்டன் அவர்கள். தனக்கென ஒரு பாதை, அதில் தரமான சுவையுடன் வளர்ச்சி காணும் அருவி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் நிறுவனர் திரு நடராஜன் அவர்கள். சிறிய ஊரிலும் பெரிய சேவையை மக்களுக்கு தர முடியும் என நிரூபித்து காட்டும் டீன் சூப்பர் மார்க்கெட் நிறுவனர் திரு மகாதீர் முகமது அவர்கள். அச்சு தொழிலில் வாடிக்கையாளர்களின் மனதில் சிம்மாசனமிடும் பதுவை ராஜன் பிரிண்டர்ஸ் நிறுவனர் திரு செபஸ்டின் அவர்கள். ஈழ ஈரால் சேவென்றால் தமிழகமே சுவைக்க ஆசைப்படும். அந்த ஆசையை தூண்ட செய்த தங்கபாண்டியன் மிட்டாய் கடை திரு சரவணன் அவர்கள். மேலும் எங்கள் நிறுவன வளர்ச்சியில் தோள் கொடுத்த தமிழகத்தின் வளர்ச்சி தூண்களான டெம்பிள் சிட்டி உணவகத்தின் டைரக்டர் திரு குமார் அவர்கள். வளர்ச்சிக்கு ஒரு வேகம், முயற்சிக்கு ஒரு அஸ்வின்ஸ் பேக்கரி நிறுவனர் திரு KRV கணேசன் அவர்கள். திருநெல்வேலி ஆலங்குளத்தில் ஆரம்பித்து ஆலமரமாய் வளரும் செல்வராணி சில்க்ஸ் உரிமையாளர் திரு பிரின்ஸ் அவர்கள் மற்றும் மகாராஜா சில்க்ஸ், இவர்களுக்கு எங்கள் கௌரவத்தை அனுப்பி வைத்து அழகு சேர்த்தோம். முன்னதாக பணியாற்றிய பணியாளர்களுக்கும் தற்பொழுது பணியாற்றி வரும் பணியாளர்களுக்கும் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பை மதித்து விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கச்சேரி, நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியின் நிறைவில் சிறப்பு விருந்து வழங்கப்பட்டு விழா மிகுந்த சிறப்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைவடைந்தது.